நீட் தேர்வுக்கு எதிரான மாணவர்கள் போராட்டம் ஒரு விழிப்புணர்வு அழைப்பாக அமைய வேண்டும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தேசிய நுழைவுத் தேர்வுகளின் கட்டமைப்புகளை முற்றிலுமாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையை தி ஹிந்து நாளிதழ் வெளியிட்டுள்ளது. அதில் நாடு முழுவதும் நீட் தேர்வுக்கு எதிராக தீவிரமடைந்து வரும் போராட்டங்கள் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிரானவை மட்டுமல்ல என்றும், திறமையின் ஒட்டுமொத்த அளவுகோலாக சித்தரிக்கப்பட்ட தேர்வின் உள்ளார்ந்த நெருக்கடிகளை அம்பலப்படுத்துவதாக உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு தேர்வு முறை மீது லட்சக்கணக்கான மாணவர்கள் நம்பிக்கை இழப்பதானது ஒட்டுமொத்த நாட்டின் மனசாட்சியையே உலுக்கும் செயலாகும் என்றும் திமுக தலைவர் தெரிவித்துள்ளார். நீட் முறைகேடுகளால் மட்டுமின்றி அதன் அடிப்படை சித்தாந்தத்தையே கேள்வி எழுப்பும் வகையில் நீட் தேர்வுக்கு எதிராக முதலில் குரல் எழுப்பிய மாநிலம் தமிழ்நாடு என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். நீட் தேர்வின் குறைபாடுகள் அதன் நடைமுறைகள் தொடர்பானதல்ல, மாறாக தேர்வின் நோக்கத்தையே கேள்வி கேட்பதாக உள்ளது என்றும், மாணவர்களின் போராட்டம் இதனை உறுதி செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல வகையான மருத்துவ நுழைவுத் தேர்வுகளின் சுமையை குறைக்கும் என்றும், மருத்துவ கல்விக்கான நன்கொடை கட்டணங்களை குறைக்கும், திறமையான மாணவர்கள் மட்டுமே மருத்துவர்களாக முடியும் என்கிற 3 வாக்குறுதிகளின் அடிப்படையில் ஒன்றிய அரசு நீட் தேர்வை அறிமுகப்படுத்தியது. ஆனால் இந்த 3 வாக்குறுதிகளும் தோல்வியடைந்து விட்டதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மருத்துவ கல்வியில் உள்ள சமத்துவமின்மையை குறைப்பதற்கு பதிலாக கற்றல் மையத்தை பள்ளிகளில் இருந்து தனியார் பயிற்சி மையங்களுக்கு நீட் தேர்வு மாற்றிவிட்டதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். பள்ளிக்கல்வி அடிப்படையிலான திறன்களுக்கு மாறாக பயிற்சி மையங்களின் தேர்வு உத்திகளை அடிப்படையாக கொண்டு நீட் தேர்வு அமைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ள திமுக தலைவர், நீட் தேர்வுக்கு எதிரான மாணவர்கள் போராட்டம் ஒரு விழிப்புணர்வு அழைப்பாக அமைய வேண்டும் என்றும், தேசிய நுழைவுத் தேர்வுகளின் கட்டமைப்புகளை முற்றிலுமாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். நீட் விவகாரத்தில் திறந்த மனதுடன் ஒன்றிய அரசு ஆலோசனைகளை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ள திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், இந்தியாவில் அதிகார குவிப்பு தேவையில்லை, மாறாக மாநிலங்கள் மீதும் அதன் பள்ளிகள் மற்றும் மாணவர்கள் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நீதியும் நீட் தேர்வும் இணைந்திருக்க முடியாது என்றும், நீட் தேர்வு அடிப்படையிலேயே நியாயமற்றது என்றும் விமர்சித்துள்ளார். பாஜகவை தவிர தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் நீட் தேர்வை எதிர்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நியாயப்படுத்த முடியாத ஒன்றை நியாயப்படுத்துவதை நிறுத்துங்கள் என்றும், நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்யுங்கள் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.